ஓகே கேஸ், நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம டெஸ்டினி வந்துட்டு ரீச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் நம்ம வந்துட்டு மணி ப்ரோவோட வீட்டுக்கு தான் வந்துட்டு போயிட்டுருக்கோம். அவரோட பைக்கை வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அவரோட பைக் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவோட தம்ப்நெயில் அண்ட் ஹெட்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. எஸ், அவரோட பைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹார்லி அயன் 883. ஸோ அந்த பைக்கை ரிவ்யூ பண்ண வீடியோ அண்ட் தென் சின்ன சின்ன சினிமேட்டிக் ஷார்ட்ஸ், ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவோட அடுத்தடுத்து வரப்போகுது. மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே கைஸ், நான் வந்துட்டு இப்போது இந்த வீடியோ மணி ப்ரோவோட வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இவர் தான் நம்ம மணி ப்ரோ. பின்னாடி பாருங்கள், பட்ஜெட் ஹார்லி நிற்குது, முன்னாடி மெயின் ஹார்லி. 3, 2, 1 கோ. எஸ், ஹார்லி மேட் பிளாக் வேறு லெவலாக இருக்குது. ஆக்சுவலாக வீடியோக்கு வரவே மாட்டேன்னு சொன்னாருங்க. நீங்கள் தான் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்தோம். அட்லாஸ்ட் கஷ்டப்பட்டு ஒத்துக்க வச்சோம், வந்துட்டார். ஓகே, மணி ப்ரோ ஏதோ பண்ணிட்டுருக்காரு. ஓகே, எக்ஸாஸ்ட் நோட் நீங்களே கேளுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஜிபி. ஸோ இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் அயன் 883 இந்த பைக்கை பற்றின தான் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு ஹார்லியை பற்றி சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேரோட ட்ரீம் பைக் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வரைக்கும் ஹார்லி ஓட்டுறது வந்து நிறையா பேரோட கனவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து அந்த கனவு நம்மளுக்கு நிறைவேறி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே ரொம்ப ஹார்லி ஓட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஓட்டி பார்த்துருவோம், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அதோட டீட்டெயில்ஸை பற்றிலாம் பார்த்துடலாம். இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் க்ரூசர் டைப். ஸோ இதோட டார்க் தான் வந்து பவரை விட அதிகமாக இருக்கும். ஸோ இதோட டார்க் வந்து பார்த்திங்கன்னா 73 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் தென் பவர் வந்து பார்த்திங்கன்னா 52.3 பிஹெச்பி பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, இதுதான் இதோட பவர் அண்ட் டார்க்கு. ஸோ இதில் வேறு என்னென்னலாம் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இதில் என்ன இருக்குது, இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த பைக்கில் என்ன பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் அதை பற்றிலாம் ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா 2014 மாடல். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் செக்ஷன்லேருந்து போயிடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டூயல் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டு ஹார்லி டேவிட்சனோட ப்ராடக்ட் தான். அண்ட் தென் டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிச்சலின் டயர்ஸ் தான். பட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹார்லி டேவிட்சனுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பிராண்டிங் முதற்கொண்டு டயர்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாதி ப்ராடக்ட் வந்து அவங்களோட ஓன் ப்ராடக்ட் தான். ஸோ வந்து இந்த ரிஃப்ளெக்டர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் வந்து BS6 தான் வந்து இந்த ரிஃப்ளெக்டர்லாம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நார்மலாக அங்கே ஒரு ஸ்டிக்கரிங் தான் கொடுத்துருப்பாங்க நார்மல் பைக்ஸ்லாம். ஆனால் 2014 வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிஃப்ளெக்டர் மாடல் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்திங்கன்னா 100/90 செக்ஷன் டயர் 19 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரியர் வீலும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150/80 செக்ஷன் டயர் 16 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெல் டிரைவ். ஹார்லியில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பெல் தான் வரும், செயின் வராது. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இன்ஜின் பார்க்கலாம். இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா V-twin இன்ஜின் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா V ஷேப்பில் இருக்கும், ட்வின் சிலிண்டர் இன்ஜின். ஸோ அதனால் இது வந்து V-twin இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ட்வின் சிலிண்டர் வந்துச்சுன்னா 2 எக்ஸாஸ்ட் வேணும். இதில் வந்து ரெண்டு சைடு வராது, ஒரே சைடில் தான் 2 எக்ஸாஸ்ட் இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது ஒன்று. அண்ட் தென் இதில் இன்னொரு வித்தியாசமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் சேஞ்ச் பண்ணுறது தான். நம்ம பைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினுக்கு சைடில் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணி இதை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும்.
இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம எந்த பைக்லேயும் வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயமா இருந்துச்சு இந்த ஹார்லியில். ஓகே கைஸ், அண்ட் தென் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சைடு மிரரை வந்துட்டு கீழ் பக்கமாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக மேலே இருந்தது தான் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மாற்றிருக்காரு. அண்ட் தென் இதில் ஃபஸ்ட்டு வந்து இப்போ சுவிட்சஸை பற்றிலாம் பார்த்துடலாம். இது வரைக்கும் இந்த மாதிரி சுவிட்சஸ் நம்ம அதிகம் பார்த்துருக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம பைக்கில் எதெல்லாம் மல்டிப்புளாக யூஸ் ஆகுதோ அதெல்லாம் இங்கே சிங்கிளாக யூஸ் ஆகிருக்கு. எதெல்லாம் சிங்கிளாக யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் இங்கே கொஞ்சம் மல்டிப்புளாக யூஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நம்ம பைக் நார்மல் பைக்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே இண்டிகேட்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா மல்டிப்புளாக தான் யூஸ் ஆகும், சிங்கிளாக இருக்காது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் வந்து சிங்கிளாக இருக்குது. ஸோ இந்த சைடு இருக்க இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டுக்கு, அந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டுக்கு, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா மல்டிபிள் பர்பஸாக இருக்குது. அண்ட் தென் இந்த சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹசார்ட் சுவிட்சும் அண்ட் தென் ஸ்டார்ட் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் இருக்க மாதிரி ஹாஃப் சுவிட்சும் ஆன் சுவிட்சும் இருக்குது. அதாவது கில் சுவிட்ச் சொல்கிறோம் இல்லையா அது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் அண்ட் ரன்னு இருக்குது. மேலே போட்டிருந்தீங்கன்னா ஆஃபு, ரன் கொடுத்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்டர் சக் பண்ணுற சவுண்ட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கேட்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹசார்டு வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஓனர் வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சைடு மிரரை வந்து கீழே மாற்றி போட்டிருக்காரு. அண்ட் தென் ஃப்ரண்ட் ஹெட் லேம்ப் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹாலோஜனில் இருக்கும். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி செக்ஷன் மாற்றிருக்காரு. வேறு எதுவும் பெருசாக சேஞ்ச் பண்ணல. ஸோ இப்போ வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலை வந்துட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக கீ வந்து பார்த்திங்கன்னா சைடில் தான் கொடுத்துருக்காங்க, மேலே எதுவும் கிடையாது. ஸோ அதுவும் கீழே தான் இருக்குது. அண்ட் தென் சைட் லாக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்குது. இதான் வந்துட்டு ஆன் ஆஃப்க்கு. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா சைடு லாக்குக்கு. ஸோ இங்கே வந்து எதுவுமே மேலே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு மாடல் பைக் மாதிரி தான் இருக்குது. பட் இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு தான் ஓல்டு மாடல், பட் எல்லா ஸ்பேருமே வந்து காஸ்ட் ரொம்ப அதிகம். ஸோ இப்போ வந்துட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எஸ், இதுதான் வந்துட்டு ஃபியூவல் இன்ஜெக்டர் சக் பண்ணுற சவுண்டு. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது அந்த சக் பண்ணுற சவுண்டு கேட்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சக் பண்ணுற சவுண்டு. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஹசார்டு. ஸோ அண்ட் தென் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் சுவிட்ச் தான். இது வந்து இண்டிகேட்டர் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து ஹாரன். அண்ட் தென் மேலே இருக்க பட்டன் வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம பைக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் 1 ட்ரிப் 2 மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த இடத்துல ஒரு பட்டன் இந்த மாதிரி இருக்கும். பட் இதில் ஹார்லியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டன் தான் இது. ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு அங்கே ஒவ்வொன்றா மாறும். ஸோ இப்போ பாருங்கள் டைம் காமிக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கியர் அண்டு ஆர்பிஎம் வந்து இப்போ காட்டிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக பைக் ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஓடோ, இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் ஏ அண்ட் ட்ரிப் பி. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் மூலிமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹாரன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லோ பீம், ஹை பீம். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் இண்டிகேட்டர். ஸோ அண்ட் தென் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரைட் இண்டிகேட்டர். ஸோ அவ்வளோதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க 220 வரை. அண்ட் தென் பெட்ரோல் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கீ அப்படி எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். அண்ட் தென் திரும்ப வந்துட்டு ரோல் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இந்த கிளிக் சவுண்ட் வர ஆரம்பிச்சதுன்னா அதுலேருந்து வந்துட்டு உங்கள் இது வந்து லாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஹெட்லாம்ப் மட்டும்தான் வந்துட்டு ஹாலோஜன் இல்லாமல் எல்இடி போட்டிருக்காங்க. மற்றபடி வேறு எந்த பெருசாக சேஞ்சஸ் எதுவும் பண்ணலை அவங்க. ஓகே கைஸ், அண்ட் தென் இந்த இண்டிகேட்டரோட ப்ரைஸ் அண்ட் தென் இதில் இருக்க பார்ட்ஸோட ப்ரைஸை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டு நம்மளுக்கு பிரேக் அடித்தா எமர்ஜென்சி லைட் எரியும் இல்லையா, அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா இதில் கிடையாது. ஸோ அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்லேயே வந்துடும். ஸோ நான் வந்து ஹசார்ட் போட்டிருக்கேன், இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். சைடில் இருக்க அந்த சின்ன ரவுண்டு பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர். ஸோ உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்இடி செக்ஷன். இந்த இடத்துல மட்டும்தான் ஆக்சுவலாக கம்பெனிலே வந்துட்டு எல்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எல்இடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி லைட்டாக வந்துட்டு ஆக்ட் ஆகுது. இதில் வேறு எந்த எமர்ஜென்சி லைட்டும் பெருசாக கிடையாது. அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி லைட் அண்ட் தென் இண்டிகேட்டர் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் ஹார்லியில். ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் இந்த பைக்கை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அதை பற்றியெல்லாம் ஆல்ரெடி நல்லாவே சொல்லிட்டேன். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையும் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஹார்லி அவங்களோட பிராண்ட் வேல்யூ மெயின்டைன் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு இதுலேயுமே வந்து ப்ரைஸ் குறைக்கவே கிடையாது. அண்ட் தென் இதில் எந்த ஒரு பார்ட் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு ஆஃப்டர் மார்க்கெட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பெரிய கடைக்கே போய் நீங்கள் கேட்டிங்கனாலும் அவங்க வந்து ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணிட்டு கடைசியாக என்ன சொல்லுவாங்கன்னா,
நீங்கள் வந்து பைக்கை ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு போங்க, அவங்க பண்ணி கொடுப்பாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து ஏதாவது ஒரு இடத்துல சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் இருந்தால் கூட ஹார்லி ஷோரூமுக்கு போனால் அந்த பார்ட்டை வந்து மாற்ற சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்களோட பிராண்ட் வேல்யூ வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு இந்த பைக்கோட வேல்யூ அப்படி உண்மையிலே ஒரு ஹை ரிச்சான பைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் அவங்க அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் கிடச்சா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் கிடைக்கிறதில்ல. அண்ட் தென் நான் இந்த இண்டிகேட்டரை பற்றி சொன்னேன். அதோட ப்ரைஸ் வந்துட்டு அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னேன். இந்த இண்டிகேட்டரோட ஒன்னோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 13K வருது, 13,000 வருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். அண்ட் தென் லிவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 17,000 வருது. ஸோ இதெல்லாம் உண்மையிலே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நம்மளதெல்லாம் நார்மல் ரிவல் 500,000க்குள்ளேயே கிடச்சிரும். பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட்ஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு. இந்த பைக்லேயே இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு பார்ட் வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு போல்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. அது எந்த இதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அதுதான் இருக்கிறதுலே கம்மி. அது மட்டும்தான் 5,000க்கு கீழே வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த இது வந்து நம்ம சொல்கிறோம் ஈஸியாக திறக்கலாம், அதாவது லாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதோட வேல்யூ மோர் தென் 10,000க்கு மேலே தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த டேங்க் கேப்பை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதில் ஒவ்வொரு பார்ட்டுமே ரொம்ப வேல்யூ அதிகம். ஸோ இந்த பைக் வாங்குறதோட மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். பட் அதையும் தாண்டி இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்ட் தென் ஹார்லி வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து ஹார்லியோட ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் அதனால் எக்ஸிஸ்டிங் ஹார்லி ஓனர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபீல் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதோட ஸ்பேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான எல்லாமே பார்ப்பாங்க. ஏன்னா டீலர்ஷிப் வந்து ஹீரோ அண்ட் ஹார்லி வந்து கொலாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஹீரோலேயே கிடைக்கும். ஸோ அதனால் எக்ஸிஸ்டிங் ஹார்லி ஃபேன்ஸ் இனிமேட்டுக்கு வாங்க போகிறீங்கன்னாலும் அவங்ககிட்ட கிடைக்கும். ஸோ பெருசாக வரி பண்ணிக்க தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், ஹீரோவும் ஹார்லியும் வந்துட்டு கொலாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொலாப் பண்ணாங்கன்னா அவங்களோட அடுத்த லெவல் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்லியோட மாடலில் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் வந்து கண்டிப்பாக லான்ச் பண்ண போகிறாங்கன்னு தான் அர்த்தம். இன்னும் ஒரு 4 to 5 இயர்ஸில் கண்டிப்பாக அந்த அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம். இப்போது அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டில் எடுத்துக்கலாம். நம்ம என்எஸ் தான் சொல்லணும். ஸோ என்எஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் பஜாஜாக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம் டெரைவ்டு இன்ஜின். எப்போது கேடிஎம் கூட பஜாஜ் வந்து கொலாப் வச்சாங்களோ அதனால தான் NS 200 RS 200லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டிவிஎஸ் அண்ட் BMW. ஸோ 2 பேரும் கொலாப் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா RR 310 GS 310லாம் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ ஹார்லி வந்து ஹீரோ கூட சேர்ந்துருக்காங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு வேறு லெவலான அப்டேட் கொடுக்க போகிறாங்கன்னு தான் சொல்லணும். பட் என்னதான் இருந்தாலும் ஹீரோ வந்து இதை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் என்னென்னா நம்ம இந்தியனோட ப்ரைஸ் வேல்யூ, இந்தியன் வேல்யூ ஃபார் மணி எப்படி நம்மளுக்கு முக்கியமோ அந்த பேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக் இருக்க போகுது. ஸோ ஒரு நார்மலான பர்சனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்லி மாதிரின்னு சொல்ல முடியாது, பட் ஆல்மோஸ்ட் ஒரு ஹார்லி பைக் வந்து கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா என்ன தான் ஹார்லி கூட கொலாபஸ் இருந்தாலும் அவங்களோட கொஞ்சம் ஜீனும் வந்துட்டு அதில் வரணும். ஸோ அதனால் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் ஹார்லியில் பாதி தான் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அப்டேட்டுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். உண்மையிலே அது வந்து பக்காவாக இருக்கும். அவ்வளோதாங்க கைஸ், இப்போது ஹார்லியில் இருக்கிறத மோஸ்ட்லி எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அடுத்த லெவலாக நம்ம இந்த பைக்கை ஓட்டி பார்ப்போம். ஏன்னா என்ன தான் சொன்னாலும் ஓட்டி பார்க்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்துட்டு வேறு. ஸோ ஹார்லி ஓட்டணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசையும் கூட. ஸோ இன்றைக்கி அது நிறைவேற போகுது. ஸோ அந்த ஹாப்பினஸோடு நம்ம வந்து ரைட் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ரைட் பண்ணும்போது சொல்கிறேன். வாங்க ரைட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே guys, இட்ஸ் டைம் டு ரைட் ஹார்லி. கொஞ்சம் இருட்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 7:30 கிட்ட ஆகிடுச்சு. பட் கொஞ்சம் நேரம் மணி எனக்கு கூட பேசிகிட்டு இருந்தோமா, ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு. ரிவ்யூவெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டே டைமில் எடுத்தாச்சு. அண்ட் தென் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்ததுனால டைம் போனதே தெரியல. ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 7 months கழிச்சு வேறு மீட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ டைம் போனதே தெரில. ஆக்சுவலாக நாளைக்கு காலையில் இந்த ரைடிங் ரிவ்யூ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். பட் நாளைக்கு காலைல கோயம்புத்தூர் போயே ஆகணும், கொஞ்சம் வேலை. ஸோ அதனால் இன்றைக்கே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரோட்லேயே இந்த சைடு தான் கொஞ்சம் வெளிச்சம் நிறையா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த பக்கம் ஹார்லி வந்துட்டு நம்ம கேடிஎம் இதெல்லாம் ஓட்டியிருந்திங்கன்னா தெரியும், இனிஷியல் வந்து அந்தளவுக்கு இருக்காது. பட் டாப் அண்ட் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. பார்ப்போம். ஓகே, உண்மையிலே அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நல்லாயிருக்கு. இனிஷியல் அவங்க சொன்ன மாதிரி ஒரு 20, 25, 30 வரைக்குமே ஒரு பிக்கப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் டாப் அண்ட் தெரியவே இல்லை. நீங்களே பாருங்களேன், ஒரு 90, 100, 110 வரைக்கும் போகும்போது கூட தெரியாது. வண்டி வந்து டாப்பில் போக தாங்க ஸ்மூத்னஸ் ரொம்ப அதிகமாகுது. அது வந்து நீங்கள் ஹார்லி ஓட்டினீங்கன்னா ஃபீல் பண்ண முடியும். நம்ம பைக்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இனிஷியலில் சூப்பராக இருக்கும். போக அந்த த்ராட்டல் சவுண்டெல்லாம் ரொம்ப அதிகமாகும் RPM இன்க்ரீஸ் ஆகும்போது.
பட் இந்த பைக்கில் அப்படி இல்லை. அதாவது இனிஷியலில் வேணால் கொஞ்சம் இதாக இருக்குது, பட் போக போக ரொம்ப ஸ்மூத் ஆகுது. அண்ட் தென் அதே டைமில் புல்லிங் பவரும் போக போக தான் ரொம்ப அதிகமாகுது. ஸோ அதனால தான் இது க்ரூஸராக இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை ஆக்சுவலாக. ஓகே கைஸ், பைக் வந்துட்டு உண்மையிலேயே சூப்பர், வேறு லெவல் புல்லிங்கில் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஹார்லி ஓட்டணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பெரிய கனவு தான். பட் அது இன்றைக்கி வந்துட்டு நிறைவேற இருக்குன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக இதுக்கு வந்து முக்கியமான தேங்க்ஸ் டு மணி ப்ரோ. நான் ஹார்லி வந்துட்டு எத்தனை பேர் கேட்ட உடனே யார் கேட்டாலும் ஓட்ட கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி எனக்கு ஒரு ஐடியா சுத்தமாக இல்லை. கொடுப்பாங்க இல்லைன்னு சொல்லலை, பட் கேட்ட உடனே கொடுப்பாங்களா அப்படிங்கிறதான் ஒரு சின்ன சந்தேகம். அதனால தான் நான் போன வீடியோவோட எண்ட்லேயே கூட சொல்லியிருப்பேன், ஐம் ரியலி எக்ஸைட்டட். அண்ட் தென் கேட்ட உடனே கொஞ்சம் கூட அலட்டிக்காமல் ஓகேன்ட்டார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தாங்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்துட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மணி அண்ணனை வந்துட்டு அண்ணன் சொல்கிறதோட ஒரு நண்பர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். ஸோ எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே பெருசாக கேர் பண்ணிக்காமல் ஜாலியாக எங்களோட சேர்ந்து சுற்றுவார், ஃபன் பண்ணுவார். ஸோ அதனால் அவர் வந்துட்டு கூப்பிட்றது வேணால் அண்ணன் இருக்கலாம், பட் அவர் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எங்களுக்கு. ஸோ ரியலி தேங்க்ஸ் மணி ப்ரோ. ஹார்லி ஓட்டணுங்கிற ஆசையும் நிறைவேறிடுச்சு. அதே டைமில் ரிவ்யூவும் வந்துட்டு பண்ணிட்டேன். ஓகே, பைக்கு வந்து சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம், ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. நீங்களே பாருங்கள், அந்த லைட்டு படப்பட இந்த மேட் பிளாக்கும் அந்த டேங்கில் இருக்க ஒயிட் கலர் கேப்பும் சாமி சும்மா பக்காவாக இருக்குங்க. வேறு லெவல் கலர்னால் இந்த மேட் பிளாக் தான் எடுக்கணும். உண்மையிலே இந்த மேட் பிளாக்கோட பவரே பவருங்க. சும்மா அப்படியே அதாவது கண்ணுக்குள்ளே நிற்கிது, வேறு லெவல். அந்த ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் அந்த கிளட்ச் அண்ட் லிவரை பற்றி சொன்னேன் இல்லையா, ஒரு பிடிக்கிறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு. ஸோ உண்மையிலே அது வந்துட்டு இப்போ க்ளவுஸ் போட்டு பிடிச்சிட்ருக்கேன், எனக்கு வந்து பிடிக்கிற ஃபீலே இல்லை. இந்த கைக்குள்ளே அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டு தான் போல இது. சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், இவ்வளோ நைட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்னேன் மணி ப்ரோட்ட, நைட் ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் காலையில் பண்ணிக்க ஜிபின்னு சொன்னார், பட் இன்றைக்கே பண்ணணும் ப்ரோ, ஒர்க் இருக்குன்னு சொன்னேன். தென் அது கூடயே சேர்ந்து இன்னொரு அப்டேட்டையும் பண்ணிட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து டே டைமில் ஓட்டுற மாதிரி ஒரு நாள் எனக்கு ஹார்லி வேணும், ஏ டே வித் ஹார்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுவேன் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ஸோ சிரிச்சுக்கிட்டே ஓகே ஜிபி, நீ வந்து எப்போ வரேன்னு சொல்லி நான் உனக்கு பைக் ரெடி பண்ணி வைக்கிறேன், நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஆக்சுவலாக ஹார்லி ஓட்டணுங்கிற ஆசை நிறைவேறி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு இருட்டாயிடுச்சு, அதனால் நம்மளால் பெரிய லெவல் ஒன்றும் உங்களுக்கு காட்ட முடியல, என்னால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் ஓகே, ஆனால் அந்த டே வித் ஹார்லியில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பேன் கண்டிப்பாக. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் எதாவது கேட்கணும்னு சொல்லணும் ஹார்லியை பற்றி அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், see you in next video.